ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ங்கிறது வந்து ரொம்பவே ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த படித்த விஷயம் அப்படியே உள்ள கிராஸ்ப் ஆகும். ஏன்னா எல்லாமே நம்ம உடம்புல எல்லாமே வாட்டர் பேஸ்டு தான். அப்போ நீங்கள் இந்த தண்ணியை ஏன் குடிக்கிறீங்கன்னா இதில் நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா அப்படின்னு. இப்போ வந்து 12th படிக்கிறாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஒரு மருத்துவ படிப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும், கேத்து ரொம்ப நல்லா இருக்கணும், குரு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு இந்த நண்பன் படத்துல பார்த்தா கூட ஸ்ரீகாந்த் அவரோட அப்பா வந்து அவரை இன்ஜினியரிங் சேர சொல்லி கம்பல் பண்ணுவார். ஆனா அவரோட ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும், அதனாலதான் போட்டோகிராஃபி எடுப்பார். பிசினஸ் ரிலேட்டடா இப்போ சிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட இருக்கும்போது நல்ல ஒரு உயர்கல்வி வந்து ஞானத்தை அவங்களுக்கு தந்துருவார். மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை கொடுத்துருவாரு. பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க இவங்க தான். ஒரு உயர்நிலை படிப்புகளை எடுக்கக்கூடிய தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்துருவார். பிசினஸ் மேக்ஸ் எடுத்து நல்ல டாப் நாச்சா வந்துருவாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து சமீப காலமா வந்து நிறைய 10th and 12th எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த பதிவில் வந்து இந்த 10th and 12th எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல்டில் சூஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணவங்கலாம் வந்து அந்தந்த துறையை வந்து சார்ந்து படிப்பாங்க. இப்போ வந்து இப்போ மார்க் வந்துருச்சு, மார்க் கம்மியாக இருக்குது, என்ன ஃபீல்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போ குழந்தைங்க வந்து படிக்கணும் அப்படிங்கும் போது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே சிரமமாக இருக்குது. பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்குது. இப்போ படிப்புக்கான கிரகம் ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து எந்த வீட்டை குறிக்குது, அந்த கிரகம் வந்து எப்படி ஆளுமையாக இருந்தால் வந்து இந்த படிப்பு அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம துறையை சார்ந்து பார்க்கலாம். நிச்சயமா. பொதுவாக தந்தை மகற்காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொழியனும் சொல். அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கு என்ன பெருமை அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இப்போ ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, மார்க் வந்து 600 to 600 ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ப்ரௌடு இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த குரலுக்கு உண்டான ஒரு எங்கே போனாலும் என் பிள்ளை வந்து நல்ல ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத விஷயமா இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே வந்து கல்வி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த நம்ம பீரியடில் இப்போ நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த வியாபார உலகத்தில் போட்டி போடக்கூடிய வேலைகளை நம்ம பிள்ளைங்க வந்து வந்துருச்சாங்க. ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு ஒரு இதுக்கு போகணும், ஒரு எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போகணும் அப்படின்னு கம்பம் மேலே தெரிஞ்சாலே போதும். இன்னைக்கு அப்படி கிடையாது, அதுலேயே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. ஒரு துறை என்றால் அந்த துறை சார்ந்த விஷயங்கள் உள்ள நுணுக்கமாக போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, மீடியாலே நிறைய வந்துருச்சு. அப்போ எந்த ஒரு துறையிலுமே நுணுக்கம் ஆக 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 நம்ம வந்து அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தை வந்து நாங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதன்மையாக கல்விக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதனை தான் நாங்கள் எடுப்போம். ஒரு ஜாதகத்தில் புதன் ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரெமெண்டஸா இருந்தது, நீங்க படிக்கவே இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கால்குலேட்டிவா இருக்கீங்க, நல்ல மைண்டு பயங்கரமா பிரில்லியண்டா இருக்கீங்க அப்படின்னா புதன். ஏன் அந்த புதன் நல்லா இருக்கு கல்வி போச்சுன்னா அதுக்கு காரணம் வேற, பாவகத்துக்கு போயிடுவோம். இந்த புதன் உங்க ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருக்கா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற விஷயம் இயல்பாவே வந்து அந்த ஞானம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைச்சிடும். அப்ப அந்த புதன் சிறப்பா இருக்கும். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு என்னதான் வந்து அறிவு நல்லா இருந்தாலுமே வந்து விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா வந்து பேப்பர்ல ரெண்டர் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு சரியா வரதில்லை, அதனால மார்க் குறையும். ஆனா வந்து அவங்க கிட்ட கேட்கும் போது அதற்குண்டான பதில்கள் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எதனால நடக்குது? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா புதன், இந்த புதன் கிரகத்தோட பாவ கிரகங்களுடைய சேர்க்கை, முக்கியமா ராகு கேது. எப்பயுமே ஒரு இப்போ நீங்க வந்து இந்த சோலார் பிளானட்டை என்டையர் பிளானட் எடுத்துக்கோங்க, சூரியனுக்கு ரொம்ப பக்கத்திலே இருப்பார் புதன். இந்த சூரியனும் புதனும் சேருவது வந்து பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க, நல்ல பிரில்லியண்டா இருப்பாங்க. அது தடை பண்ணக்கூடிய விஷயம் என்ன? ராகுவும் கேதுவும் தான்.
இவர் ஒரு எண்டு அவர் ஒரு எண்டு, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இந்த புதனோட கன்ஜெக்ட் ஆகி உட்காந்துட்டாங்கன்னா இவங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட இருந்தா கூட பரவாயில்ல, இந்த கேத்துவோட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியில சொல்ல முடியாது. செவ்வாய் சேர்ந்துருக்கு, இது ரெண்டுமே முழுமையான பாவ கிரகங்கள். வெளியில வந்து அந்த படிச்சதை வந்து வெளியில கொண்டு வர முடியாது. நல்லா அந்த நேரத்துல நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க, அந்த நேரத்துல போய் மறந்து போயிரு. அதே மாதிரி சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால வந்து அந்த பிரில்லியன்ஸியா மெமரி பவர்ல வந்து பிரில்லியன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இவங்களை வந்து நம்ம முறையான பயிற்சிகளை கொடுத்து உங்களை மேல கொண்டு வரணும். இது ஒரு விஷயம். இப்போ வந்து அவங்களுக்கு விஷயம் தெரியும், ஆனா வந்து எழுத்து வடிவத்துல கொண்டு வரும்போது வந்து அவங்க நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது என்ன, எனக்கு வந்து உள்ள இன்புட் ஆயிருக்கு, அதை நான் வந்து வெளியில மொழி சார்ந்த விஷயங்களா வெளியில கொண்டு வர்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் சொல்ல வர விஷயத்த நான் சொல்லும் போது எனக்கு தேவையான அளவுல நான் மொழி வடிவத்தை மாத்துறேன். அந்த மொழி வடிவத்தை மாற்றும் போது எழுதும் போது எழுத்து பிழைகள் வருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதன் பாவகிரகங்களோட சேருவது. அதே மாதிரி உங்களுடைய அந்த இயல்பு ஜாதகத்துல இந்த சில குழந்தைங்கலாம் யமகண்ட வேலையில பிறந்தோம். அந்த யமகண்டத்துல பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு பிரில்லியண்டா செயல்பட முடியும். அதே மாதிரி மூளைக்கு வந்து எந்த கிரகம்னு பாத்தீங்கன்னா குரு தான். அப்ப அந்த ஒரு குருவோட தன்மை ஜாதகத்துல சரியா இல்லைனாலும் இவங்களால அந்த விஷயத்தை வெளியில அவுட்கம் பண்ணி எடுத்து வர முடியும். இப்ப வந்து படிப்புல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கன்சிஸ்டண்டா இப்போ சின்னதுல இருந்து ஒரு 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் 10th நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனா 12th பார்த்தா அப்படியே மார்க் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால நடக்குது? கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து எப்படி இழக்கிறாங்க? ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட், இப்போ திசை புத்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல நீங்க சொன்ன மாதிரி 10th வரைக்கும் நல்லா படிக்கிற பையனுக்கு +1ல ராகு திசை வந்து, இந்த ராகு திசை அவனுடைய டோட்டல் என்டையரா இருக்கக்கூடிய கேரியரே வந்து இது பண்ணும். ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஸை கொடுக்கறது, ஒரு பேட் அந்த விஷயங்களை வந்து மைண்டை மாத்துறது, படிக்க விடாம பண்றது, வேற விஷயங்கள்ல கவனத்தை மாத்துறது. போன்லாம் இன்னைக்கு ராகுவோட விஷயம் தான். அப்படியே கம்ப்ளீட்டா பிள்ளைங்க நிறைய பேர் வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. சில பிள்ளைங்கலாம் வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளேயே ஆழ்ந்து போயிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மைண்டை செலுத்துறது. சில பேர் வந்து படிப்பு முக்கியம்னு தெரிஞ்சா கூட படிப்பு என்னங்க படிப்பு, வாழ்க்கையில வந்து அதை விட்டு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்மகிட்டே ஆர்கியூ பண்ணுவாங்க பசங்க. இதெல்லாம் ராகுவோட தன்மை. நான் சொன்னேன் இல்லையா, ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கும்போது கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கும்போது இந்த ராகு திசையும் அவங்களுக்கு நடப்புல இருக்கும்போது இவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேல இந்த மாதிரி டைவர்ட் ஆயிடுது. இதெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்தாலும் மீண்டு வரணும் அப்படின்னா என்னதான் பண்ணணும்? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ங்கிறது வந்து ரொம்பவே ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து மீண்டு வரணும், அந்த காலகட்டத்தில் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பொதுவான பரிகாரங்களா நம்ம என்ன சொல்றோம்? இப்போ ஒரு கல்வி கடவுள் யாரு? சரஸ்வதி தேவியை வணங்குங்கன்னு சொல்றோம். கல்வி கடவுள் வேற யாருன்னு பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர். இவர் வந்து அந்த வேதங்கள் வந்து உள்ள மூழ்க போனப்ப அதை வந்து காப்பாத்தி மேலே எடுத்து வந்தார், அதனால ஹயக்ரீவர். அப்ப இந்த ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. முடியாதவங்க ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொல்லி கொடுங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி பக்கத்துல வச்சுக்கணும். இது வந்து எதுனா கிராஸ்பிங் மெத்தடுக்காக ஒரு டம்ளர்ல பக்கத்துல தண்ணி வச்சு மூடி வச்சுக்க சொல்லுங்க. இந்த பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கடகடன்னு எடுத்து குடிச்சிடணும். அந்த படிச்ச விஷயம் அப்படியே உள்ள கிராஸ்ப் ஆகும். ஏன்னா எல்லாமே நம்ம உடம்புல எல்லாமே வாட்டர் பேஸ்டு தான். அப்ப நீங்க இந்த தண்ணியை ஏன் குடிக்கிறீங்கன்னா இதுல நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுமா அப்படின்னு. அது கிடையாது. அந்த சந்திரன்கிற நீரை உள்ள நீங்க அனுப்பும்போது உங்க மனம் சமநிலைப்படும். படிச்ச விஷயத்த அந்த பிள்ளையால கிரகிக்க முடியும். அதுக்காக தான் அதை பண்ண சொல்றது. ஸ்டார்ட் பண்ணும்போது ஹயக்ரீவரோட ஸ்லோகம் ஒரு 6 தடவையாவது சொல்லிட்டு அடுத்து அந்த பிள்ளை படிச்சு முடிக்கட்டும், தண்ணி எடுத்து குடிக்கணும். இன்னைக்கு எங்க வந்தவொடனே போனதான் எடுக்கிறாங்க வீட்டுக்குள்ள வந்து. அப்படி இல்லாம அந்த பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும் போதே பிள்ளைங்க நல்லா வந்து. இப்போ வந்து நம்ம 12th அப்புறம் வந்து இருக்கிறத வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து 12th படிக்கிறாங்க இல்லைங்களா, நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? இப்போ அவங்களுக்கு என்ன துறைகள், இப்போ உதாரணத்துக்கு 12th வந்து ரொம்ப பெருசா இல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் குரூப் இருக்கும், பயோமேக்ஸ் இருக்கும். பயோமேக்ஸ் கவர் பண்றவங்க ஒன்று நீட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை இன்ஜினியரிங் போவாங்க. ஏன்னா மேக்ஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுக்கு தான் அவங்க போவாங்க. ஸோ ஃபுல் பயாலஜி எடுத்துருக்கிறவங்க வெறும் நீட் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு போயிடுவாங்க. அடுத்து வந்து பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் போயிடுவாங்க. அப்ப இவர்களுக்கு எல்லாம் எந்தெந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்துல சிறப்பா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மருத்துவ படிப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும், கேத்து ரொம்ப நல்லா இருக்கணும், குரு ரொம்ப நல்லா இருக்கணும், சூரியன் ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நாங்க ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கோம். அந்த பேராமீட்டர்ல அந்த ஜாதகம் உட்காருது அப்படின்னு சொன்னா நாங்க அந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவோம். வராதவங்க போட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க தான் வந்து டைவர்ட் ஆகி போறது. மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இருந்தாலும் நாங்க மேனேஜ்மெண்ட் போட்டாக்க போறோம், இப்படி போறவங்க அந்த வராதவங்க தான். இப்போ வந்து 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த குரூப்ஸ் எல்லாம் சூஸ் பண்றாங்க இல்லைங்களா, இது வந்து எப்படி சூஸ் பண்ணணும்? இப்போ வந்து
இதற்கான வேலைகள் வந்து எப்போ அந்த குறிப்பிட்ட டீனேஜ் காலத்துல வந்து வேலைக்கு போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பீரியடுக்கான தசாபுத்தியை கால்குலேட் பண்ணி இந்த கோர்சஸ் எடுக்கணுமா, இல்லை எப்படி வந்து இந்த கோர்சஸ் எடுக்கணும்? இயல்பாகவே ஒரு கிரகம் உங்களை வந்து சொல்லிட்டே இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க இந்த ஃபீல்டு தான் போகணும்னு உங்களை இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கா, முதல்ல புதன் நல்லா இருக்கா, நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க, நீங்க எந்த ஃபீல்டுக்கு சரியா வருவீங்க. சில பேர் ஒண்ணுமே படிக்க மாட்டான், ஆனா ஏதோ ஒரு அரசு பதவியில போய் உட்காந்துருவோம். அப்ப அந்த ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் அந்த ஜாதகம். அப்ப அதை வந்து நாங்க கேட்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ரொம்ப நல்லா ஆளுமையா இருக்கு, அதோட தன்மையில வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜா படிச்சு ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதி வெளில வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு, போட்டித் தேர்வுகள் மனப்பான்மை இந்த ஆளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவனோட 6ஆம் இடம் நல்லா வலுப்பெற்று இருக்கும். 6ஆம் இடம் வலுத்தவனாலதான் நிறைய மெடல்ஸ் வாங்குறதோ இல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து அதுல உண்டா அந்த போட்டித் தேர்வுகள்ல வின் பண்ற தன்மையில அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ காலேஜ் போய் சேர்றாங்க அப்படிங்கும் போது வந்து நிறைய இன்ஜினியர் அப்படின்னு தான் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே கனவோட வச்சிருப்போம். இப்போ நிறைய வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தாலே சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சொல்லி, ஐடி வேலையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், கனவு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான துறைகள்லாம் வந்து யாருக்கெல்லாம் அமையும்? இன்ஜினியரிங் சொன்னாலே செவ்வாசனி, மேக்ஸிமம் செவ்வாசனி காம்பினேஷன் இருக்கவங்க இன்ஜினியரிங்ல இருப்பாங்க. எவ்வளவு ஜாதகம் வேணா எடுத்து பார்த்துக்காங்க. நல்ல ஒரு இன்ஜினியரிங் மைண்ட் இருக்கவங்க செவ்வாசனி, புதன் ராகு, இதெல்லாம் சாஃப்ட்வேர் ஃபீல்டு. ரொம்ப ஒரு ஹையர் சேலரி வாங்குறவங்களாம் அந்த புதன் ராகு. ஏன்னா இந்த சாஃப்ட்வேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகுங்கிற அந்த ஒரு கம்ப்யூட்டரோட அந்த மைண்டுங்கிறது ராகு வரணும். புதன்கிறது உங்களோட படிப்பு, அப்ப அதோட ராகு சேரும்போது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். செவ்வாசனி அப்படிங்கிறதும் ஒரு இன்ஜினியரிங் மைண்டு. இப்போ இந்த கிரக காம்பினேஷன், இந்த கிரக கூட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்க தான் அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் சாதிப்பாங்க. அப்ப அந்த ஜாதகத்துல இந்த கிரகங்கள் ஒரு நல்ல அமைப்புல இருக்கு, ஒரு செவ்வாய் வந்து ஒரு ஆட்சி உச்சமான அமைப்புல இருக்கு, சனியோட தொடர்புல இருக்கு, இந்த 2 கிரகங்களுமே இந்த லக்னத்துக்கு சுபரா வந்து நல்லா இருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் இதுதான். உங்க லக்னத்துக்கு அவன் யோகனா இருக்கணும், யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருக்கணும், யோகாதிபதியா இருந்து நல்லா வலுத்திருப்பான். அப்படி இருக்கவங்க தான் டாப் நாச்சா வருவாங்க. இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணுவாங்க இந்த கோர்ஸ் தான் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீ இன்ஜினியரிங் போய் ஐடி தான் படிக்கணும், இதை தாண்டி நீ வேற எதுவும் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்பல்ஷன்ல ஒன்று சேர்த்து விடுவாங்க. அவங்களும் வந்து இவங்களோட கம்பல்ஷனுக்காக படிச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேற துறைக்கு தான் வந்து வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீல்டு மாறி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன அமைப்பு? சிம்ம லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவங்க அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க. இத்தனை பேரை ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் படித்த விஷயத்தை பயன்படுத்துவதில்லை. ஏன்னா படிப்புங்கிறது ஒரு அறிவு, ஓகேவா? இந்த அறிவை வந்து நீங்க பயன்படுத்தணும். இப்போ ரஜினிகாந்த் வந்து சிம்ம லக்னம் தான், ஓகேங்களா? நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அந்த படித்த அறிவை பயன்படுத்த மாட்டார்கள், வேற ஒரு ஃபீல்டுல போய் உட்காந்துருப்பான், ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனா அவங்க ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க வேணா அப்படி இருக்கலாம். மற்றபடி இந்த சிம்ம லக்னம் மேக்சிமம் என்ன படிச்சாங்களோ அதை இது பண்ண முடியாது. அடுத்து செவ்வாய் வீட்டுல புதன் இருக்க பெற்றவர்கள், மேஷத்திலேயோ இல்ல விருச்சிகத்திலேயோ புதன் இருக்கிறவங்க, இவங்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணு படிப்பாங்க, ஒண்ணுல போய் வேலை செய்வாங்க. அப்ப அந்த புதன் பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் என்ன படிச்சானோ அதை பண்ண முடியாது. அவன் வேற எதுலயாவது ஒண்ணுல, அதாவது சில பேர் டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, திருப்பி பார்த்தா போய் என்ஜினியரிங் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ஜினியரிங் படிச்சிருப்பான் திருப்பி பார்த்தா எம்பிஏ பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவங்க வேற ஏதோ ஒன்று தேடி போயிட்டு இருப்பாங்க, டாக்டருக்கு படிச்சிருப்பாங்க, நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப ஏன் அப்படின்னா அந்த படிச்ச விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அந்த ஜாதகத்துல இருக்காது. அவனை வந்து வேற ஒன்றை நோக்கி நகர்த்த வைக்கும். நம்ம உதாரணத்துக்கு இந்த நண்பன் படத்துல பார்த்தா கூட ஸ்ரீகாந்த் அவரோட அப்பா வந்து அவரை இன்ஜினியரிங் சேர சொல்லி கம்பல் பண்ணுவார். ஆனா அவரோட ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும், அதனாலதான் போட்டோகிராஃபி எடுப்பார். ராகு ரொம்ப நல்லா இருந்தா போட்டோகிராஃபி. இப்ப நம்ம இதுல ஷூட் பண்றாங்கன்னா இவங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும். அப்படி இருந்தாதான் இந்த கேமராவை கையில தூக்க முடியும். ராகுனா இந்த படம் எடுக்கக்கூடிய பாம்புன்னு அர்த்தம். அவங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த கேமரா ஃபீல்டுக்கு வர முடியும், போட்டோ எடுக்க முடியும், அழகழகா எடுக்க முடியும். அப்ப அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து நீங்க இன்ஜினியரிங் படின்னு சொல்றோம், ஆனா அவரோட ப்ரொஃபஷன்ங்கிறது வேறையா போயிடுது. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து இது கம்பல் பண்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு சரி? ஏன்னா வந்து ஒருத்தரோட லைஃபே மாறுது அப்படிங்கும் போது இந்த கம்பல்ஷனுங்கிறது வந்து சரியான முறையா? இப்போ கம்பல்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு உண்மையிலேயே வந்து சில பேருக்கு லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த பிள்ளை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, நான் இந்த காலேஜ் போறேன் நீ அங்க வா, இது தப்பான ஒரு அணுகுமுறை. இந்த பிள்ளைக்கு பிடிச்சு அங்க போறது வேற. நான் ஃப்ரெண்ட்ஸோட போனா கெட்டு போயிருவேன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்தே வார்ன் பண்ணிருப்பாங்க. நீ இந்த பிள்ளையோட சேரவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸும் அதுதான் சொல்லுவாங்க, நம்மால அதை கேட்காது. அந்த பிள்ளை அங்க போகுதுன்னு சொல்லாம நான் அந்த காலேஜ் தான் போவேன்னு அடம் பிடிக்கும். அப்ப இந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பு காட்டுறாங்க. ஆனா சில விஷயங்களை பொறுத்தளவு இந்த குழந்தைகளை அந்த வயதில் ஒரு இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸுங்கிறது இல்லை,
அவங்களாவே வந்து சில விஷயங்களை அவங்க போக்குல விட்டு தான் சரி பண்ண முடியுமே தவிர இந்த கலியுகத்துல இந்த காலகட்டத்துல எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து நேரடியா அவங்களோட கருத்துக்களை திணிக்க முடியாது நடக்காது. இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்ஜினியரிங்ல வந்து இப்போ கோர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு நிறைய இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பேஸ்டாக இருக்கட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கோர் பேஸ்டு கோர்சஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ அது படிக்கும்போது வந்து கோர் கம்பெனிஸ்லேயே பிளேஸ் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு அமையறதில்லை. எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் போகிறாங்க. ஸோ கோர் கம்பெனிலேயே எனக்கு பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் அமையும்? இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா இன்ஜினியரிங்கு பேசிக்காவே வந்து செவ்வாய் சனி சொல்லிட்டோம். இது ஒரு நீர் ராசிகள்ல இந்த காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மரைன் ரிலேட்டடான விஷயத்த எடுத்து படிப்பாங்க. மரைன் ஏவியேஷன், பறக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த எடுத்து படிப்பாங்க. அப்ப அது ரிலேட்டடா அவங்களுக்கு குருவும் நல்லா இருந்ததுன்னா அந்த ஏவியேஷன் ஃபீல்டுல கோர் கம்பெனிஸ்க்கு போவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த புதன் ராகுவோட காம்பினேஷன் இதுக்குள்ள இருந்ததுன்னா மட்டும்தான் சாஃப்ட்வேருக்குள்ள இவங்க டைவர்ட் ஆவாங்க, உள்ள வருவாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்க என்னதான் ஒரு ஏவியேஷன் படிச்சிருந்தா கூட அது ரிலேட்டடான கம்பெனிக்கு உங்களால போக முடியாது. நீங்க அது ரிலேட்டடான ஏதோ அதுக்கு ஒரு உதிரி பாகம் தயாரிப்பாங்க, அந்த கம்பெனில போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பசங்க நிறைய பேர். ஏன்னா அது அவங்களே சமாதானப்படுத்திட்டு இந்த கம்பெனி கிடைச்சிருக்கு நம்ம போயிடுவோம் அப்புறம் மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி உள்ள போவாங்க. அப்ப அவங்க ஜாதகத்துல மொத்தம் எந்த ஒரு கிரகமே 3 படிநிலை தான். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லாவே இல்லை, இவ்வளவுதான். அப்ப ரொம்ப நல்லா இருக்குன்னா நீங்க டாப் நாச்ல போய் உட்காந்துருவீங்க. மீடியம்ல இருக்குன்னா நீங்க ஒரு பேர் சொல்லக்கூடிய இடத்துல போய் இருப்பீங்க. நல்லாவே இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள போயிட்டு வெளியில அவுட் ஆகி வெளில வந்துருவீங்க. இப்ப வந்து நிறைய இப்போ இன்ஜினியரிங் பார்த்துட்டோம். இப்போ நிறைய உணவு சார்ந்த கேட்டரிங் அந்த மாதிரி சொல்லி நிறைய வேற ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? உணவு சார்ந்த விஷயம் அப்படி படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நாம இப்ப எப்படி? பொதுவாகவே உணவு அன்றாடம் இது பண்ணக்கூடிய விஷயம். அப்ப சந்திரன் தான் நாள்கோள். ஒரு ஜாதகத்துல ரொம்ப வலுவா இருந்தது அப்படின்னு சொன்னா இவங்கள தன்னை அறியாமையே அந்த ஃபுட்டு சம்பந்தமான விஷயத்துக்கு நகர்த்திட்டு போயிடும். இவங்க தான் இந்த மாதிரி சந்திரன் ரிலேட்டடான இந்த ஃபீல்டுக்கு போறது. இதுலயே வந்து இந்த சந்திரன் வந்து நீர்ராசிகளை சம்மந்தப்படுறதுனா வெளிநாடுகள்ல போய் படிச்சு வெளிநாடுகள்ல வேலை பண்றேன். உள்நாடுகள்ல வேலை பண்றது ஒரு ஸ்திர ராசியில இருக்கு, ஸ்திர ராசிகள்ல தன்மையில இருக்கு, சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த உள்நாடுகள் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுக்கிட்டு இங்கேயே கடை நடத்துறது, இங்கேயே ஹோட்டல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கிறவங்க 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வரைக்கும் போவாங்க. சந்திரன் வந்து ஒரு செகண்ட் ரேஞ்ச்ல இருக்கு, கொஞ்சம் நார்மலைஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஒரு உள்ளூர் ஹோட்டல்ல தெரியற அளவுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாவே இல்லைங்க சந்திரன், அதாவது ராகு கேதுவோட சேர்ந்துருச்சு, கன்ஜெக்ட் ஆயிடுச்சு, பிரச்சனையா இருக்கு, எப்பயுமே கிளம்சியா இருக்க ஒரு மைண்ட் தான். அதாவது சந்திரன்னா ரொம்ப நல்லா பலம் பார்த்தோன்னே அவங்க முகம் தெளிவா இருக்குதுன்னா சந்திரன் நல்லா இருக்குன்னு. அவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க, எப்பயுமே நம்மளையும் சேர்த்து குழப்பி விட்டுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டு எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கும். எப்பயுமே மனசு தெளிவா இருந்தா மட்டும்தான் ஹோட்டல் ஃபீல்டுக்கு நல்லா இருக்கும். அது வீட்டுல இருக்க பொம்பளைங்களும் அப்படிதான். மனசு நல்லா இருந்தா நம்ம எப்படி சமைப்போம், சூப்பரா இருக்கும். மனசு நல்லா இல்லைன்னா சாப்பாடுலேயே அது வேலை காட்டிடும். அதே தான் சந்திரன் ரொம்ப நல்லா இருக்கு. ஜாதகத்துல மற்ற கிரகங்களும் இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னா கேட்டரிங் ஃபீல்டு எடுத்து போறவங்க ரொம்ப சிறப்பா வரும். இப்போ வந்து நிறைய பிசினஸ் ஓரியன்டா வந்து கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பிபிஏ, பிசி அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பிசினஸ் ரிலேட்டடா இப்போ சிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அமைப்பெல்லாம் எப்படி? பொதுவாகவே வந்து இந்த ஆடிட்டிங், கால்குலேஷன், கணக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் புதன் தான் காரணம். இவரோட வந்து சூரியன் சேர்றப்ப இவங்க தான் வந்து ஒரு ஆடிட்டிங் நல்ல ஒரு ஒரு எங்க இருந்தாலுமே ஒரு மோனார்ச்சா இருக்கிறது, நான் வந்து இப்படிதான் ஒரு கிரியேட் பண்ணி தர்றது, ஆடிட்டிங்லேயே வந்து ஒரு பெரிய கோர் கம்பெனிஸ்ல போறது இல்ல, தான் தனியா வந்து ஆடிட்டிங் வச்சுக்கிறது. அந்த புதன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஈஸியா வந்துடும். அந்த சிஏலே வந்து அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்து பாஸ் பண்ணி போயிடுவாங்க, கிளியர் பண்ணி போயிடுவாங்க. அப்ப இந்த சிஏ மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும்னா அவங்களுக்கு கால்குலேட்டிவா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தில் அமைந்தவர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க அது மட்டும் கிடையாது, இவங்களால அட்வொகேட் ஃபீல்டும் பண்ண முடியும். 2ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்கு. எப்பயுமே 2ஆம் இடம்ங்கிறது உங்களோட ஸ்கூல். உங்க ஸ்கூலுக்கு வந்து நீங்க கரெக்டா போயிட்டு வரீங்க, 12th வரைக்கும் நல்லா இருக்குன்னா 2ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். முகத்துல சில பேருக்கு இப்படி காயம் இருக்கும், வெட்டு இருக்கும், சின்னதா தழும்பு இருக்கும். இவங்கெல்லாம் பாருங்க 2-3 ஸ்கூல் மாறி இருப்பாங்க. இது ஒரு சின்ன இண்டிகேஷன் தான். அப்ப 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, அங்க பாவக்கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குன்னா ஸ்கூல் கண்டிப்பா 2-3 ஸ்கூலாவது மாத்துவீங்க. நீங்க 3 ஸ்கூல் அட்லீஸ்ட் மாத்திடுவாங்க. ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்கூலுங்க, 5th வரைக்கும் ஒண்ணுங்க, 6th to 12th ஒண்ணுங்க. சில பேர் அப்பா அம்மா இடம் மாறுறதுனால மாறுவாங்க. இது எல்லாம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் செய்யறது. 4ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி, காலேஜ். என்ன கிரகத்தினால அப்படி பாவ கிரகங்கள்னா செவ்வாய் இருக்குமா, ராகு கேது இருக்கும், சனி இருக்கும். இவங்க எல்லாம் இருந்தாங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா மெதுவா தான் பேசுவாங்க, திக்கி பேசுவாங்க.
பேசுறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 2ஆம் இடத்துல சனி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வருமானத்திலையும் பிரச்சனை இருக்கும். இத குரு பார்த்துச்சுன்னா நிவர்த்தி. குரு பார்க்கல அப்படின்னு சொன்னா இவங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் ஃபுல்லா அடி வாங்கி டீச்சரை பிடிக்காது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போறது. அப்ப அந்த காலேஜ்ல சில பேர் குவிட் ஆகி வெளில வருவாங்க. அதுக்கெல்லாம் 4ஆம் இடத்துல பாவகிரகம் சம்பந்தப்பட்டவங்க அங்க போயிட்டு ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு வெளில வந்துருவாங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா காலேஜ் ஒழுங்கா போக முடியாது. அப்ப அதைத்தான் நாங்க பார்த்து சொல்லுவோம், காலேஜ் விஷயத்துல பார்த்து வச்சுக்கோங்க. இல்லங்க இப்பதாங்க பிரச்சனையாகி வந்துருச்சுங்க, இன்னொரு காலேஜ் போறாங்க, ஓகேவா இருக்குமா? ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகும்போது மாறிடும் உங்களுக்கு அந்த கிரகம். அப்ப அந்த நேரங்கள் எப்படி இருக்கு இதை பொறுத்துதான். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒரு கால்குலேட்டிவா இருக்காங்க. இந்த 4ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கும்போது நல்லா இருக்கும், வித்தை நல்லா இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த கல்விங்கிறாங்க. உங்க ஜாதக லக்னத்துக்கு யோகரா வந்து அவர் ரொம்ப சிறப்பா இருந்துட்டாருன்னா அவங்களாலதான் நிச்சயமா இந்த மாதிரி ஆடிட்டிங் மாதிரியான படிப்புகளை படிக்க முடியும். சூரியனோட இருக்கும்போது நல்ல ஒரு உயர்கல்வி வந்து ஞானத்தை உங்களுக்கு தந்துருவாரு. மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸை கொடுத்துருவாரு. பிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க இவங்க தான். ஒரு உயர்நிலை படிப்புகளை எடுக்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. பிசினஸ் மேக்ஸ் எடுத்து நல்ல டாப் நாச்சா வந்துருவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டீச்சிங் ஃபீல்ட்ல போறதுக்கான வாய்ப்பு. இப்போ நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து யாரு? அதாவது டீச்சிங் ஃபீல்டு அது சொல்லும் போதே தெரியுது குரு. அப்ப இவங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அரசு ஆசிரியர் அப்படின்னு சொன்னா குரு சூரியன் கணக்கு வரும். புதனும் நல்லா இருக்கணும். புதன்கிறது படிப்பு, குரு தன்மை. இந்த குருவுக்கும் புதனுக்கு ஒரு தொடர்பு இந்த மாதிரி இருக்கிறது. புதன் வந்து நல்ல குருவோட பார்வையில இருக்கிறது. எப்பவுமே குரு வீட்டுல புதன் இருக்கிறது, புதன் வீட்டுல குரு இருக்கிறத விட அந்த குருவோட பார்வையில இருக்கக்கூடிய புதன் இருக்கு பாருங்க, இவங்கதான் ரொம்ப நல்லா வருவாங்க. இந்த எந்த ஒரு படிப்பை எடுத்தாலும் அதன் மூலமா ஒரு வெற்றி அடையக்கூடிய ஆள்களா இருப்பாங்க. அப்ப குருவோட பார்வையில அந்த புதன் இருந்தாலே அது ஒரு சிறப்பா இருக்கும். ஒரு நல்ல ஆளுமையான டீச்சர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தனுர் மீனம் வீடுகள் பாதிக்கப்படாம இருக்கும். குரு உச்சமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா உள்ள வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது வந்து MBBS படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ MBBS கனவு இருந்தாலுமே வந்து நிறைய மார்க்ஸ் குறைஞ்சதுனால வந்து நீட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியாம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து MBBS படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹார்ட்டுக்கு தனியாக இருக்குது, அப்புறம் ஐ டாக்டர்ஸ் இருக்காங்க, வெட்டினரி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ்குள்ளேயே வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எப்படி அமையுது, எப்படி யாருக்கு அமையுது? இப்போ உதாரணமாக நீட் அப்படின்னு சொன்னாலே வந்து அது நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ். எப்படி நீங்கள் UPSC இந்த மாதிரி நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் வருதோ அதே மாதிரி தான் இந்த நீட்டுமே. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு. இப்போ மருத்துவம்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், கேத்து. ஏன்னா கேத்துனா அறுவை சிகிச்சை பண்ணக்கூடாது. செவ்வாய் கேது காம்பினேஷன் இருந்தால் தான் அறுவை சிகிச்சை. ஸோ இங்க வந்து கேது வரலைன்னா அவரால் அறுவை சிகிச்சை பண்ண முடியாது டாக்டரால. அப்ப இந்த கிரக கூட்டு எப்படி இருக்கு? ஏன்னா சுக்கிரனை ஏன் இந்த இடத்துல எடுத்துட்டு வரேன்னா சுக்கிரன் ஒருத்தர்கிட்ட தான் மிருத சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மை இருந்துச்சு. அவரால் தான் வந்து இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய விஷயம் வித்தங்கிறது அவர்கிட்ட இருந்து வந்தது தான். மிருத சஞ்சீவினியை சுக்கிரன் தான் வச்சிருந்தாரு. அப்போ ஒரு டாக்டருங்கிறவர் எப்படி இருக்கணும், இறந்து போறான்னு தெரிஞ்சவனையும் காப்பாத்துறேன் பாருங்க, அவனுக்கு அந்த சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க தெய்வங்க என் டாக்டர். ஏன் அப்படி சொல்றாங்க? அந்த டாக்டருக்கு சுக்கிரனோட அம்சம் நல்லா இருக்கும், சூரியனோட அம்சம் நல்லா இருக்கும். டாக்டர் உள்ள வந்தாலே எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. செவ்வாயோட அம்சம் நல்லா இருக்கும், ரூலரா இருப்பார் அந்த டாக்டர். சில பேர் ரொம்ப பாந்தமா அமைதியா இருப்பாங்க, குருவோட தன்மை உள்ள டாக்டர். அப்ப இந்த குரு கிரகம் இந்த எல்லா கிரகத்தோடையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்ல ஒரு அமைப்புல ஒரு மேஷ சிம்ம தனுர் லக்னங்கள்ல அமைஞ்சு மற்ற லக்னங்கள்ல அமைஞ்சாலுமே இந்த குருங்கிற கிரகம் ரொம்ப நல்ல ஒரு அமைப்புல இருந்து நான் சொன்ன இந்த படிப்புக்குண்டான புதனும் நல்லா இருக்கணும், செவ்வாய்க்கு எதுவும் காம்பினேஷன்ல வரணும். இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களால நீங்க வந்து அவங்க மார்க் கம்மியாவே வாங்க மாட்டாங்க. அப்படி இல்லைங்க என் பிள்ளை கம்மியா வாங்கிடுச்சு, தசாபுத்தி பிரச்சனையான்னு பாருங்க. தசாபுத்தி இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிகளை படிக்கிறாங்க பிள்ளைங்க, அஷ்டம சனியில இருக்குங்க. அப்ப இவங்கெல்லாம் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து படிக்கணும். ஒரு கடகராசியில போன ஃபீல்டுல இருந்தாங்க, இந்த வருஷம் எல்லாருமே கஷ்டங்கிறாங்க. போன வருஷம் எல்லாம் 720 வாங்கிட்டாங்க, இந்த வருஷம் எல்லாருமே திணறாங்க. ஏன்னா அந்த கடகராசியில அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்தது. நீங்க வந்து என்ன பண்ணி எவ்வளவு முக்குனாலும் இப்ப வந்து மார்க் பிரச்சனை ஆயிரும். ஏன் தெரியுமா? இவங்க அந்த நேரத்துல டைவர்ட் ஆயிருவாங்க. ஒரு அஷ்டம சனியோ ஒரு ராகு திசையோ இது எல்லாமே உங்களுக்கு மோசமான ஒரு விளைவுகளை உங்களையும் மீறி ஏற்படுத்தும். பட் நீங்க என்ன பண்ணணும், நாம சொல்லக்கூடிய வழிபாடுகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்னும் அதிகமான முயற்சிகளை போடும். அப்புறம் நீங்க கேட்டீங்க இல்லையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஒரு ஐ டாக்டரா இருக்காங்க, டென்டல் டாக்டரா இருக்காங்க, வெட்டினரியில இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வரும்? இப்போ அந்த டாக்டர்லேயே வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போறாங்க. ஒரு மகப்பேறு மருத்துவராக இருக்காங்க, ஒரு கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அந்த கிரகம் மட்டும் ரொம்ப ஹைலைட் ஆயிருக்கும். இப்போ டென்டல் டாக்டரா இருக்கணும்னா செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த பல் டாக்டர் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா செவ்வாய் நல்லா இருக்கவங்க அந்த
டென்டலுக்கு போயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ மற்ற கிரகங்கள் வந்து கொஞ்சம் வழிவிட்டு தன்மையில இருக்கும். அதே மாதிரி ஐ டாக்டர் இவங்களுக்குலாம் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த கிரக கூட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப இவங்க ஐ டாக்டருக்கு போயிடுவாங்க. ஸோ வெட்டினரி டாக்டரா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வெட்டினரி டாக்டருக்கு வந்து நாங்க வந்து பலகால் ராசின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பலகால் ராசி அந்த மாதிரி ரிஷபராசி இப்ப இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா காளை மாடு சில இந்த கிரகங்கள் வந்து அங்க போய் அந்த இண்டிகேஷன் கொடுக்கும். அப்படி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இயல்பாவே வந்து அந்த ஒரு கிராம பேஸ்ல இருக்கவங்க. அதே மாதிரி ரிஷபம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதை கிருஷி, அதாவது இந்த பால் மாடு ஜீவனங்களுக்கு பண்றது, அதே மாதிரி இந்த விவசாயத்தை எடுக்கிறவங்களாம் அந்த ரிஷபராசியில மேக்சிமம் இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க ரிஷப வீடு நல்ல புனிதமா இருக்கு, ரொம்ப நல்ல நல்ல கிரகங்கள் போய் உட்காந்துருக்கு, அதை ஒரு குரு பாக்குதுன்னா இவங்களாம் வெட்டினரிக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. இப்போ டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு காலங்காலமா ஒன்று இருக்கு, ஃபாலோ பண்றது ஒன்று என்னன்னா டாக்டரோட பேரண்ட்ஸ் இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பசங்களும் வந்து டாக்டர் ஃபீல்டில் தான் இருப்பாங்க. மற்ற எந்த ஃபீல்டுமே அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, டாக்டருக்கு மட்டும் அது எப்படி இந்த மாதிரி அமையுது? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்னு இல்லை, செவ்வாய் நல்லா இருக்கவங்களுக்கு பிளட்டோட குரூப் வந்து பாத்தீங்கன்னா A1 A1B பாசிட்டிவ் இந்த மாதிரி இருக்கும். நம்ம O பாசிட்டிவா யூனிவர்சல் டோனர்னு சொல்றோம். ஆனா அந்த O பாசிட்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு தோஷம் உள்ள வகை இருப்பாங்க. செவ்வாய் தோஷம் நிறைய பேருக்கு வந்து O பாசிட்டிவ் இருக்கும். இந்த A1 A1B A1 நெகட்டிவ் இவங்கெல்லாம் ஆளுமையா இருப்பாங்க. இயல்பாவே அந்த ரத்தம் வந்து ஸ்பீடா இருக்கும். பெரியவங்க கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு ரத்தம் சுத்தமா இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ரத்தம் சுத்தமா இருக்காங்கிற வார்த்தை எதுக்காகனா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த டாக்டர் நல்லா இருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, 2 டாக்டர் இருக்காங்க வீட்டுல, பையனும் டாக்டர் ஆகிறானா அந்த ரத்தம்ங்கிறது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப நல்ல வலிமையா இருக்கும். அப்ப இவங்க ஜீன்ல வர குழந்தை எப்படி மாறி வரும், புரியுதுங்களா? அப்ப அந்த 2 ஆளுமைகள் இருக்க இடத்துல நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல ஒரு ராணுவத்துக்கு போறாங்க, அதே மாதிரி போலீஸ் ஹையர் அபிஷியல் இருக்காங்க, எல்லாருமே செவ்வாய் தான் பேஸ்ட். நீங்க வந்து அவங்கள்ட்ட எல்லாம் போய் நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் பிளட் குரூப்பை கேளுங்க. A1B இல்லாம இருந்தா பிரச்சனை அதுதான் வரும், உறுதியா அதான் வரும். அப்ப நல்ல ஒரு ஆளுமை தன்மை இருக்குனாலே ரத்தம் நல்ல ஸ்பீடா இருக்குன்னு அர்த்தம், ரத்தம் குவாலிட்டியா இருக்குன்னு. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நோய்கள் அண்டாது. எப்பவுமே ரத்தம் நல்ல குவாலிட்டியா இருந்தாலே பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஜீன்ல வர்றவங்க பிள்ளைங்களும் அதே ஃபீல்ட்ல உள்ள வந்துருவாங்க. இதுதான் விஷயம். நம்ம வந்து நிறைய குரூப்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட்லேயுமே வந்து நிறைய இப்போ ப்ரைவேட் செக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ் பண்ணி இதில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா அவங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்கு? பொதுவாகவே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா சூரியனும் சனியும் பலப்பட்டிருக்கணும். இந்த சூரியனும் சனியும் எவ்விதத்திலாவது ஒரு தொடர்பு இருக்கணும். ஒரு பரிவர்த்தனை யோகமோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகிக்குவாங்க, நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும், ஒரு சூட்சுமமான வலு பெற்று இருப்பாங்க. ஏன்னா இது 2 ஒரு இடத்துல இணைஞ்சிருச்சுனாலும் பிரச்சனை, வேலை கிடைச்சிரும். ஆனா ஒரு நீர் பூத்த நெருப்பாவே ஒளிக்கும் இருளுக்குமான போராட்டமா இருக்கும். ஆனா அதனால இவங்களுக்கு எப்பயுமே இந்த சூரியன் சனி காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஜாதகத்துல இருந்துச்சுனாலே இவங்களே ஸ்ட்ரைட்டா போயிடுவாங்க. சில பேர் தான் நம்மகிட்ட கேள்வி கேட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு எங்கன்னா எங்கேயாவது ஒரு ட்ரபிள் இருக்கும், ஏதாவது ஒரு பாவகிரகத்தோட பிடியில இருக்கும், அதுக்கு உண்டான விஷயத்த பண்ணிட்டு இவங்க பண்ணணும். அதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறணும்னா நான் சொன்ன மாதிரி 6ஆம் பாவம் நல்லா இருக்கு, புதன் நல்லா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய 6ஆம் பாவம் யாரு? புதன். அப்ப புதன் தான் உங்களோட அறிவு. உங்களோட அறிவு நல்ல பலமா இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களோட லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாரோ அவங்க சிறப்பா இருக்காங்கன்னா உங்களால போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியும். இந்த விஷயங்களை பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து சிறப்பா வந்துடலாம். இப்போ வந்து போட்டித் தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ கவர்மெண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு போய் எழுதுறாங்க. இப்போ JEE இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய இப்போ நார்த் இந்தியாஸ்ல எல்லாம் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அங்கேயுமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களோட ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கணும்? நம்ம ஊரை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னாலே உங்களோட 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகே. 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருந்தா ஊருக்குள்ளேயே இருப்பீங்க. 5ஆம் இடம் ஒரு பாவ கிரகங்களால சூழப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு பூர்வீகத்துல இருக்கு கொடுத்து வைக்காது, நீங்க வெளியில போயிருவீங்க. வெளியில போறப்பயே நீங்க வந்து வெளிநாடு போறீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் இந்த 3 ராசியும் பலப்பட்டிருக்கணும். 12ஆம் இடம் பலமா இருக்கணும், 9ஆம் இடம் பலமா இருக்கணும், வெளிநாடு. மத்த நான் சொன்ன இந்த அமைப்பு இல்லாம நார்மலா வந்து பூர்வீகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா வெளியூருக்கு போயிட வேண்டியதான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப வந்து நிறைய துறைகள்ல வந்து இப்போ புதுசா நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ நிறைய அக்ரி பேஸ்டு படிப்பு அப்படிங்கிறது வந்து அது ரொம்பவே கஷ்டமான படிப்பும் கூட. ஸோ அதுக்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னா என்ன அமைப்பு இருக்கணும்? நான் சொன்ன மாதிரி முதல்ல புதன் பலமாக இருக்கணும். புதன் தான் வந்து ஒரு படிப்பு கிரகம். அதுக்கப்புறம் ரிஷப வீடு சம்மந்தப்படணும். ஏன்னா ரிஷப வீடை தான் நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா ஒரு விவசாய வீடுன்னு சொல்றோம். கிருஷி கால்நடைகள் உள்ள ஒரு தன்மை. ஏன்னா அதோட ராசிலே வந்து பாத்தீங்கன்னா காளமாடு இருக்கும், மேஷம் வந்து ஆடு மாதிரி.
அப்ப அந்த ராசியிலே வந்து ஒரு மிருகத்தினுடைய அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட அந்த ரிஷப வீடு வந்து பலப்பட்டிருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. சனி நல்லா இருக்கு, புதன் நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து இந்த விவசாயத்து பக்கம் திருப்பப்படுவார்கள். அதுக்கு ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த கிரகங்களை சூட்சுமமா குரு வலுத்து பார்த்துட்டாரு அப்படின்னா இவங்க தான் அந்த அந்த விஷயங்கள்ல புரட்சி பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க, நம்மாழ்வார் வழியா பண்றீங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த குரு வலுத்து இந்த கிரகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்ப இவங்க அதுலயே டாப் நாச்சா எல்லாத்துக்கும் வெளியில தெரியிற அளவுக்கு இந்த விவசாயத்தை வெளியில கொண்டு வர அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்ப அடுத்ததா வந்து நிறைய ரிசர்ச் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய சயின்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ நாசால இருக்காங்க, இப்போ நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா அவங்களுக்கான அமைப்பு எப்பயுமே மருத்துவ கிரகம் அப்படின்னாலே மருந்து அப்படின்னாலே கேது ராகு தான். ரசாயனம் கேது நல்லா இருக்கணும். ஒரு விருச்சிக வீட்டில் இருக்கிறது, கேத்துவ குரு பார்க்கறது, சரிங்களா. அப்போ அந்த ராகு இவங்கெல்லாம் வந்து மீன வீட்டில் சம்மந்தப்படுறது. ராகு மீனத்தில் இருந்ததுன்னா ஆராய்ச்சி படிப்பு, பிஹெச்டி. 9ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கு, பிஹெச்டி. 2-4 கெட்டு போச்சு, நீங்க வந்து டிஸ்டன்ஸ்ல போய் படிங்கன்னு சொல்லிடலாம். 2ஆம் இடம்ங்கிறது ஸ்கூலு, 4ஆம் இடம்ங்கிறது வந்து காலேஜ். இது ரெண்டுமே கெட்டு போச்சு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிங்க. 9ஆம் இடம் நல்லா இருக்கு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பிஹெச்டி படிங்க. இப்போ வந்து பிஹெச்டி எல்லாம் வந்து அந்த மாதிரி நிறுத்திட்டாங்க. நிறைய ஆராய்ச்சி படிப்புகள் எம்ஃபில் எல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. அப்ப இந்த ஆராய்ச்சி படிப்புகள் அதுவும் இந்த ரசாயனம் சார்ந்தது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஓரியன்டா கேது தான் ஞானக்காரகன். உங்களோட மூலாதார சக்கரம் ரொம்ப நல்லா இருக்கணும். விநாயகரை நீங்க நல்லா வழிபாடு பண்ணணும். மூலாதாரம் நல்லா இருக்கவங்களால மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு போகணும்னா அதுல ஒரு திடமான மனம் வேணும். யாருக்கு இருக்கும்? கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஒரு அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்தவங்கள்ட்ட திடமான மனம், உறுதியான மனம் இருக்கும். இதை செய்யாதனா இவ்வளவு முன்னாடியே இருந்தாலும் செய்ய மாட்டாங்க, பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அந்த திடமான மனம் உங்ககிட்ட இருக்கிறவங்க ஆராய்ச்சி படிப்புக்கு போகலாம். அதே நேரத்துல கேது உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி இருந்தா ஆராய்ச்சிக்கு போகணும். ஏன்னா ஆராய்ச்சிக்கு போகும்போது தூக்கம், சாப்பாடு இதெல்லாம் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு மற்ற கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களை அதுல டைவர்ட் பண்ணிடும். ஒரு சுக்கிரன் நல்லா இருக்கு, படத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஒரு ராகு நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தணும். புதன் நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட போகணும். ஆனா அந்த கேது மட்டும் நல்லா இருந்ததுன்னா உங்களை தனிமைப்படுத்திடும், உங்களை ஏகாந்தத்துக்குள்ள கொண்டு போயிடும். அப்ப நீங்க இந்த ஆராய்ச்சி படிப்புக்கு ஒத்து வருவீங்க. அப்ப அது குருவோட வேற சேர்ந்துருச்சுன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி டாப்ல வந்துடும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கடைசியா ஒரு கேள்வி இருக்கு. நம்ம துறை சார்ந்த மீடியா சார்ந்த படிப்பு படிக்கணும், இல்ல அனிமேஷன் போகணும், மியூசிக் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி மீடியா சார்ந்த இப்போ டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து படிப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதற்குண்டான அமைப்பு வந்து சூப்பரான கேள்வி, தேவையான கேள்வியும் கூட. ஏன்னா நம்ம இப்ப நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே அது சார்ந்த துறையுள்ள பெற்றோர்கள் பார்க்கும்போது நம்ம பிள்ளைய இதுல விடலாம், அவன் கிரகம் இப்படி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே யூடியூப் பார்த்தே கத்துக்கிறாங்க, ஜாதகம் எப்படி இருக்கு இதுல விட்டுறலான்னு. அதனால அது தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப மீடியா அப்படின்னு கேட்டாலே மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 வீடும் நல்லா இருக்கும். ஏன்னா அது காற்று ராசிகள். சவுண்ட் இன்ஜினியர்ன்றீங்க, அந்த சவுண்டை குறிக்கக்கூடிய வீடு மிதுனம், துலாம், கும்பம். இது நல்லா இருக்கும். துலாம் வீடு அதிகமாக சுபத்துவப்பட்டு சுக்கிரனும் புதனும் அங்க இருக்கணும், மீடியா ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க அவங்க. ரிஷப வீடும் அதே மாதிரி, ஏன்னா அதுவும் சுக்கிரனோட வீடு, அது வந்து குரல் வளத்தை குறிக்கக்கூடிய வீடு. அப்ப அங்க நல்லா இருக்கிறவங்க பாட்டு பாடுறது, மியூசிக்ல போறது, பாட்டு பாடுற விஷயம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும். இந்த சுக்கிரன் புதன் இணைவு, அதுக்கு பேரு மதன கோபால யோகம்னு பேர். அவங்க எப்பயுமே தன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை சுத்தி எப்பயுமே ஆளுங்க ஈ மாதிரி இருப்பாங்க. அந்த சுக்கிரன் புதன் இணைவு இருந்தா அது வந்து ஒரு சரியான அமைப்புல இருந்துச்சுன்னா டாப் நாச்சா வருவாங்க. இப்ப நீங்க நயன்தாரா அவங்க ஜாதகத்துல எல்லாம் எடுத்து பாருங்க, சுக்கிரன் புதன் இணைவு இருக்கும். ஒரு நல்ல ஒரு நடிகரா இருக்காங்க, ரொம்ப டாப் நாச்ல இருக்காங்கன்னா அந்த கிரகம் வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கு வந்து வேலையை வந்து காட்டும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த வீடுகள் பலப்படணும். ஒரு இந்த மாதிரி கேமரா டெக்னீஷியனுக்கு ராகு கூட பலப்படணும். சவுண்ட் டெக்னீஷியனுக்கு மிதுனம், துலாம், கும்பம் இந்த வீடுகள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நடிப்பு திறமையை காமிக்கணும் அப்படின்னா துலாம் வீடு பலமா இருக்கணும். துலாம்ல பிறந்தாலே அவங்க வந்து இயல்பாவே இந்த டிக்டாக் போடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இதுல பண்ணுவாங்க. ரொம்ப இயல்பா அவங்க போய் நின்னாலே அந்த ஒரு கேமரா கேட்சியா இருப்பாங்கன்னா துலாம்ல இருப்பாங்க. சில பேரை பார்ப்போம் போட்டோஜெனிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு இந்த துலாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டா இருப்பாங்க. அவங்க கேஷுவலா நின்னா கூட ரொம்ப அழகா இருப்பாங்க. ரிஷபம், துலாம் வந்து எப்பயுமே போட்டோஜெனிக் ஃபேஸ்னா இவங்க கிட்ட தான் இருக்கும். மற்ற எல்லாரும் ட்ரை பண்ணணும் அழகா இருக்கிறதுக்கு, முகத்தை வந்து 10 தடவை பார்த்து நிற்பாங்க. இவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணவே வேண்டாம். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தினுடைய வலுவை பொறுத்து இந்த துறைகளுக்குள்ள போயிடலாம். ரொம்ப சிறப்பா வந்து நிறைய துறைகள் வந்து இன்னைக்கு பேசியிருக்கோம். இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.